அன்பராம் இயேசுவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாயமான இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆவியானவர் இந்த நாளிலே சொல்கிறார், இயேசு கிறிஸ்துதான் மெய்யான அன்புடையவர். நீங்களும் நானும் பாவமான உலகத்திலே பிறந்திருக்கிறோம், பாவமான உலகத்திலே வாழ்ந்து வருகிறோம். உங்களையும் என்னையும் அந்த பாவத்திலிருந்து மீட்கும்படியாய் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காய் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கின்றது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாராம். இயேசு கிறிஸ்துவை நமக்காக மரிக்கும்படி பிதாவானவர் தந்து உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மீதும் அவர் இவ்வளவாய் அன்பு கொண்டாராம். வேதம் சொல்கிறது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான் என்று. ஆம், வேதத்தில் அநேக நீதிமான்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலே வந்து நமக்காக பாவிகளாக நம்மை ரட்சிக்கும்படி நம்மீது அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்துவை போல ஒருவரும் இந்த உலகத்தில் பிறந்ததும் இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. ஆம், வானத்திலிருந்து வந்த அந்த தேவன் இன்னும் அவர் நம்மை நேசிக்கிற தேவனாய் இருக்கின்றார். உலகத்தின் அன்பு மாயமான ஒரு அன்பு. இயேசுவின் அன்பு என்றென்றும் நித்தியமான ஒரு அன்பு. வேதத்தில் நாம் அநேக இடத்துல வாசிக்கிறோம், அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆம், எனவேதான் இந்த நாள் வரைக்கும் தேவனுடைய அன்பு உங்களையும் என்னையும் தேவனோடு கூட இருக்கும்படியாய் அது வழிநடத்தி வருகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுனுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். நம்மை பார்த்து அவர் சொல்கிறார், அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று. இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, நிரந்தர அன்பு, பூரண அன்பு, பாவியை நேசிக்கிற அன்பு, உண்மையான அன்பு, மாறாத அன்பு, மறவாத அன்பு, உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்யும் அன்பு, இரக்கமுள்ள அன்பு, தேற்றுகிற அன்பு, விசாரிக்கிற அன்பு, பரிந்து பேசுகிற அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் என்றும் மாறுவதில்லை. ஆம், உண்மையான அன்பிலே நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நம்மை நேசித்த இயேசுவின் இடத்திற்கு நாம் வருவோம். அவர்தான் உங்களையும் என்னையும் நிரந்தரமாய் நித்தியமாய் எப்பொழுதும் நேசிக்க முடியும். இயேசுவின் அன்பிலே நிலைத்திருங்கள். உலகத்தின் மாயமான அன்பிலே வீழ்ந்து நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் நாம் கெடுத்து கொள்ளக்கூடாது. தேவன் தான் அன்பாக இருப்பதினாலே அந்த அன்பிற்கு நாம் ஓடி வருவோம். அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிற தேவன் மாத்திரமல்ல, நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் இன்றும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களை மீட்கும்படியாய், எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் அன்பான இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்ததற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பிலே நாங்கள் எப்பொழுது நிலைத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.